யூடியூப் பார்த்தாலோ இல்லை யாருனா சொல்லி கொடுத்தாலோ ட்ரேடு வந்து பண்ண முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th மே. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல ஒரு அலர்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த அலர்ட்டை வந்து நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு அலர்ட்டு, இந்த ஒரு அலர்ட். ஓகேவா? இது பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட்டு. ஓகேவா? அலர்ட் வந்து போட்டுக்கிட்டே தான் வந்துட்டோன்னே என்னென்னா, இந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட் ஆகி போகாது. பிரேக் அவுட் ஆகி போனாலும் திருப்பி வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வரும். ஓகேவா? அப்புறம் வந்து மார்க்கெட் கீழே போனாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும். அதனால் வந்து இன்னையோட வந்து 22,200 ஸ்டாடில் வந்து போடணும். எங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வரும்போது. ஓகேவா? இதுதான் வந்து இன்னையோட கேம் பிளான். ஓகேவா? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கீழே தான் வரப்போகுது. அதனால் வந்து நான் ஸ்டாடல் இப்போயே வந்து போட்டுக்கிறேன். 22,200 வந்து ஸ்டாடலாக எடுத்துக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோனா வந்து 120 லாட்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ரீசெட் பண்ணிப்போம். ஓகே, ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 புஷின் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து 22,145 இருக்குது. என்னென்னா இன்றைக்கி இந்த ரேஞ்ச் மவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். 22,216 22,18 வரைக்கும் வந்து இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது லோ வந்தாலும் இங்கே வந்து பட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகும். ஓகேவா? எந்த அளவுக்கு லோ வருதோ லோவில் வந்து டக்குன்னு வந்து ஒரு ரெக்கவரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து வந்துடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து 82, ஒரு லெக்கில் வந்து 160 இருக்குது. ஓகேவா? 82, 162. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.49% வந்து லாஸில் இருக்குது. இப்போ வேல்யூவில் வந்து 41,100. ஓகே, இன்னும் நடக்குதுன்னு ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லோ வரைக்கும் வரும் 128ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 120, ஏன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வர்றதுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் டவுன் வந்தாலும் வந்து ரெக்கவர் ஆகி திருப்பி மேலே போகும். சப்போஸ் வந்து மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து போகும் 22,115. ஓகே, அந்த 22,115 கிட்ட போகும்போது என்னென்னா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கணும். ஓகே, திருப்பி அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 10:30 to 11 o'clock தான் வந்து பாட்டம் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து மேலே போச்சு. ஓகேவா? இந்த இடத்துல அப்போ டைம் வந்து 10:30 to 11 o'clock. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு இந்த ஏரியாவில். கண்டினியூ 1, 2, 3. ஓகேவா? இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்துருக்கு. இந்த ரிஜெக்ஷன் வந்து திருப்பி வந்து மேலே அடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் இந்த லோ கிட்ட வரவே வராது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேலி ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் எடுக்கிற ஏரியா தான். ஒரு லாங் வந்து எடுக்கலாம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக திருப்பி வரும்போது இங்கே என்ட்ரி ஆகிக்க வேண்டியதுதான். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோக்குள்ளே வந்து இப்படி வச்சுக்க வேண்டியதுதான். டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து 76, ஒரு லெக்கில் வந்து 157. 76, 157, 76, 157. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.10% வந்து லாஸில் இருக்குது. வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 8,000. ஓகேவா? இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7,600 வந்துருச்சு. இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் வந்து ப்ராஃபிட் கொடுக்குற வந்து ஏரியா.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து காலை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, எங்கன்னா 80ல். ஓகே, இப்போ இந்த ட்ரேடில் போகிறோம். 3000 இருக்கா, இது வந்து எக்ஸிட்டு 120 இருக்கிறது வந்து 240 எவ்வளோனா 80ல் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி. ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையில் வந்துடும். எங்கன்னா நம்ம அங்கே 80ல் வந்து அங்கே இருக்கோம். எங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எங்கே சொல்லிட்டு. ஓகேவா? இது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா 60, நம்ம இது 80ல் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து இந்த 22,200 வரும்போது நம்மளுக்கு வந்து அலர்ட் அடிக்கும். அலர்ட் அடிக்கும்போது 2 பொசிஷனும் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குது. இதை பார்த்துக்கோங்க, டைமிங்காக பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10:31 இந்த ட்ரேட் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம் கரெக்டாக எப்படின்னா 22,078. ஓகேவா? டார்கெட் வந்து இந்த இடம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:05 ஆக போகுது. இப்போ வந்து 22,161 இருக்குது. ஒரு மொமெண்டம் இங்கே தெரியுது. ஓகேவா? இந்த மொமெண்டம் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகும். நீங்கள் இல்லாட்டி வந்து நீங்கள் மொமெண்டம் வந்து இது பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் போய்ட்டு நிஃப்டியில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மொமெண்டம் லைன் 0க்கு மேலே வந்து கொஞ்சம் தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் வந்துருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுனில் இந்த ஏரியா வரும்போது இந்த 0 கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மொமெண்டம் தெரியுதா, அப்போ இது ஒரு ரேலி வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? இந்த S1 கிட்ட இந்த இடத்துல தான் நம்ம வந்து நேத்தோடைய இது அது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம், அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கே ஒரு மொமெண்டம் இப்போ தெரியுது. இதை வச்சு பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொசிஷன் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 91.6, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 127. இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த செல் பண்ணி வச்சுருந்தா பையாக மாற்றிட்டோம். அதேமாதிரி ஏற்கனவே இந்த இருந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் இருந்தது, இப்போ ப்ராஃபிட் தர ஆரம்பிச்சு. ஓகேவா? இப்போ எவ்வளோனா இப்போ 1.15. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோனா 1.3% 1.4% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம டார்கெட் என்னன்னா இங்கே இதுதான், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் 22,218 தான் வந்து நம்ம டார்கெட். அதுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து அங்கே ஹிட் ஆச்சுன்னா திருப்பி அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறோம்னா நம்ம டார்கெட்டை வந்து வைக்க மாட்டோம். டார்கெட் வைக்காதனால தான் வந்து வெயிட் பண்ணுவோம். ப்ராஃபிட் வரும் க்ளோஸ் பண்ணால் திருப்பி வந்து லாஸில் வரும். இல்லாட்டி அந்த ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணால் இன்னும் 2-3 நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டையும் வந்து கரெக்டாக வந்து நம்ம புஷ் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ கரெக்டாக வந்து இதில் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 11 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா திருப்பி டவுன் வந்து திருப்பி வந்து மேலே போகும். மொமெண்டம் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக போகுது பாருங்கள். உங்களுக்கு இதில் கூட நல்லா தெரியுது, இதில் தெரியுதுங்களா, 53 கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த R1 போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பொசிஷன் வந்து 98 ஒரு லெக்கில் 117. ஓகேவா? 98,117. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 2% வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கிடையாது, டார்கெட்டு தான். டார்கெட்னா எங்கன்னா இந்த இது ஒரு R1. ஓகே, க்ளோஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அலர்ட் வரும், அப்போ க்ளோஸ் பண்ணுவேன், சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து தெரியுது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ஹையை வேறு பிரேக் அவுட் பண்ண போகுது. அது நம்ம மூவ் ஆச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ஹிட் ஆகிடும், அதான் நம்ம டார்கெட்டை போய் ஹிட் ஆகிடும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து 99, ஒரு லெக்கில் வந்து 117 இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம், இன்னும் வந்து போயிட்டு நினைக்கிறேன்.
இந்த வாட்டி ஓகே, ஒரு மொமெண்டம் ஒன்று தெரியுது, நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும் போல். பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஜீரோவில் வந்து கூட வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போயிட்டு ஹிட் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வேண்டியதான். டைம் வந்து 11:50 ஆக போகுது. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருந்தது. இது ஆக்சுவலாக இது தேர்ட் டைம். இது பாருங்கள், இது 1, இது 2, இது தேர்ட் டைமு. பார்ப்போம் இது போய் ஹிட் ஆகுதா இல்லையான்னு. நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து 97, இன்னொன்று வந்து 113. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இதை டச் ஆச்சுன்னா 22,200 ஹிட் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஸ்பைக் வரேன்னு எனக்கு எதிர்பார்ப்பு. என்னடா 122லேருந்து 123, 20 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்து எதிர்பார்க்குறேன். இதில் வந்து 14 இருக்கா, இது வந்து 105. இதுதான் நம்ம டார்கெட்டு. பார்ப்போம். அது ஹிட் ஆகும்போது இதுவும் ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு மொமெண்டம் ஒன்று தெரியுது. டார்கெட் ஹிட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். டைம் வந்து 12:10 ஆக போகுது. ஓகேவா? பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு ஃப்ரெஷ் ஹையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கன்சால்ட்டி இது ப்ரீமியமே ஏறவே இல்லை. ஆனால் ப்ரைஸ் வந்து நல்லா ஏறி இருக்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து நல்லா இந்த சைட்லேயே ஏறல, புட் சைட்லேயே ஏறல, கால் சைடில் புட் சைட்லேயே இறங்கலை, கால் சைட்லேயே வந்து ஏறல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் ஏறும்போது இடத்துல நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஆனாலும் வந்து ப்ரீமியம் வந்து ஏறவும் இல்லை, அதேமாதிரி ப்ரீமியம் இறங்கவும் இல்லை. எனக்கு என்னவோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் 99, இந்த 112 இந்த இடத்துல 2 இடத்துலையும் வந்து புக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எக்ஸிட்டு 99. ஓகேவா? இது வந்து 112. ஓகே, பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் கரெக்டாக இங்கே வரும்போது ப்ரைஸ் ஏறிச்சு. ஆனால் வந்து ப்ரீமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ரீமியம் ஏரோவில் பை பண்ணி இருக்கும்போது, அதே மாதிரி செல் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா புட்டில் அதுவும் வந்து இறங்கவும் இல்லை. அதனால் வந்து என்னென்னா பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனில் வந்து ஒரு ஃபால் இருக்கிறது வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல. ஓகேவா? நான் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கணுமே இன்றைக்கி. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 132 வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 192. அப்புறம் என்னென்னா 50 பாயிண்ட்ஸாக வந்து மேலே வந்து ரேலியாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. 2288 வந்து வந்திருக்கு. ஓகே, டவுன் சைட்லேயே 50 பாயிண்ட்ஸாக வந்திருக்கு. ஸ்டாங்கல் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் இருப்பாங்க. 0.3% வந்து இந்த டைமில் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த ஸ்டாடலே எடுத்துக்குவாங்களேன். இந்த ஸ்டாடல் வந்து ஓப்பன் ஆனது வந்து இந்த டாப்பில் இங்கேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? டாப்பில் வந்து 101. ஓகேவா? இது வந்து எவ்வளோனா 129. 101 129னா 230. ஓகேவா? 230 வந்து மைனஸ் வந்து இதில் வந்து 97 113. 97 113னா வந்து ஆனால் ப்ரீமியம் குறைவே இல்லைங்க இன்றைக்கி சுத்தமாக. ஸ்டார்டல் இடத்துல கூட வந்தோன்னா 110 93 107. ஆமாம், 150 215 வருது. 230னா 15 பாயிண்ட்ஸாக அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்குமே ஸ்டார்டர் எடுத்திருந்தாலும். அன்றைக்கி ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு தெரில. ஓகே, எப்படியோ வந்து ட்ரேட் பண்ணியாச்சு. அநேகமாக வந்து இந்த இடம் வந்து ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இங்கேயே வந்து ரியாக்ட் பண்ணது. ஏன்னா ப்ரீமியமே ஒன்றுமே வந்து இந்த ராடியில் வந்து ஏறலை. அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து குறையலை. ஓகே, பை பை. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கும். எந்த டைமில் வந்து
ட்ரேட் எடுத்தால் வந்து ப்ரீமியம் வந்து ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் ப்ரீமியம் வந்து எவ்வளோ டிகே ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பை பை, வாழ்த்துக்கள்.